வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம யாருக்காவது அடிபட்டு எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது? அத பத்தி தாங்க இந்த முழு விளக்கம். எப்பவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? கையிலயோ கால்லயோ மாவு கட்டு போட்டதும் உள்ளுக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு சும்மா அப்படியே எலும்பு தானா கூற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோமா? இல்லவே இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய மேட்ரே நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க. இது சும்மா காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்ல. இத ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க உடம்பு தான் அந்த பில்டர். முறிஞ்சு போன எலும்பு தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். அங்க ஒரு பயங்கரமான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த வேலையெல்லாம் எப்ப தொடங்குது? அந்த எலும்பு முறிற நொடியிலேயே தாங்க. அடிபட்ட உடனேயே நம்ம உடம்பு ஒரு எமர்ஜென்சி அலாரம் அடிச்ச மாதிரி உடனே மீட்பு பணியில இறங்கிடுது. அப்போ எலும்பு முறிவுங்கிறது ஏதோ ஒன்னு உடைஞ்சு முடிஞ்சு போன விஷயம் இல்ல. அது ஒரு பெரிய சிக்கலான ப்ராசஸோட ஆரம்பம். எலும்பு உடையறப்போ அது ஒரு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் தான் உடம்ப டே இங்க வேலை இருக்கு வாடான்னு கூப்பிட்டு சரி பண்ற வேலைய ஆரம்பிச்சு வைக்குது. சரி, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வருவோம். எலும்பு முறிஞ்ச உடனேயே அந்த இடத்துல ஒரு ரத்த கட்டி உருவாகுது. இதுதான் நம்ம பில்டிங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி. இதை தொடர்ந்து நம்ம உடம்போட ஸ்பெஷல் ரிப்பேர் டீம், அதாவது ஸ்டெம் செல்கள், கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமா அந்த இடத்துக்கு வரவழைக்கப்படுது. அவங்க தான் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எலும்பு சரியா சேரணும்னா அத ஆட்டாம அசைக்காம பாத்துக்கணும். அதுக்கு தான் இந்த மாவு கட்டையெல்லாம். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கட்டு நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் அதனால சில பிரச்சனைகளும் வருது. இது ஒரு மாதிரி முரண்பாடான விஷயம் இல்லையா? அந்த பிரச்சனை எவ்ளோ பெருசுன்னு தெரியுமா? இங்க பாருங்க, 25%. ஆமாங்க, 25%. வெறும் 4 வாரம் உங்க கால்ல கட்டு போட்டிருந்தா உங்க கெண்டக்கால் தசையில கால்வாசி காணாம போயிடும். நினைச்சு பார்க்கவே ஷாக்கா இருக்குல்ல. தசை இழப்பும் மட்டும் இல்லைங்க. ரொம்ப நாள் அசைக்காம வச்சிருந்தா மசில்ஸ் எல்லாம் டைட் ஆயிடும், மூட்டுகள்ல வரைப்புத்தன்மை வந்துரும், ஏன் ரத்த ஓட்டம் கூட பாதிக்கும். சில சமயம் ரத்தம் உறைஞ்சு உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட வரலாம். இதனால தாங்க நம்ம சும்மா காத்துக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றது. நல்ல வேளை நம்ம உடம்புக்கு இதை எப்படி சரி பண்ணணும்னு நல்லாவே தெரியும். எலும்பு கூடுறதுங்கிறது ஏதோ கண்ணா பின்னான்னு நடக்கிற விஷயம் இல்ல. அதுக்குன்னு ஒரு தெளிவான பிளான் இருக்கு. 4 ஸ்டேஜ் கொண்ட ஒரு பயாலாஜிக்கல் ப்ளூ பிரிண்ட். இந்த அட்டவணைய பாருங்களேன், இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். முதல் 2 வாரம் அடிப்பட்ட இடத்துல வீக்கமும் ரத்தக்கட்டியும் உருவாகும். அப்புறம் அடுத்த 1 மாசத்துல அந்த இடத்துல ஒரு சாஃப்டான குருத்தெலும்பு மாதிரி ஒரு பாலம் உருவாகுது. 6லேருந்து 12 வாரத்துல அந்த சாஃப்ட் பாலம் நல்ல ஸ்ட்ராங்கான கடினமான எலும்பா மாறுது. கடைசியா பல மாசங்கள், ஏன் சில வருஷங்கள் கூட ஆகலாம், அந்த தற்காலிக எலும்பு முழுசா மாறி ஒரு பக்கா மெச்சோர்டான எலும்பா உருவெடுக்குது. இது நிஜமாவே ஒரு அற்புதமான ப்ராசஸ் இல்ல? ஒரு மேற்கோள்ல சொல்ற மாதிரி இந்த குணமடைகிற ப்ராசஸ்ங்கிறது வரிசையா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா நடக்கிற ஒரு விஷயம். இது மொத்தம் 4 தனித்தனி கட்டங்கள பிரிஞ்சு படிப்படியா முன்னேறுது. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, மறுபடியும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போலாம். உங்க உடம்பு ஒரு பில்டர்னா, அப்போ இந்த வேலையெல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துக்க ஒரு சைட் மேனேஜர் வேணும்ல? அந்த மேனேஜர் தான் பிசியோதெரபிஸ்ட். இப்போ இந்த 2 பாதையும் பாருங்க. ஒரு பக்கம் பிசியோதெரபி இல்லாம போற பாதை, அங்க வலி, வீக்கம், தசை இழப்பு எல்லாமே அதிகம். இன்னொரு பக்கம் பிசியோதெரபிஸ்டோட போற பாதை. இங்க வலி சீக்கிரமா குறையுது, தசை வலிமைய பாதுகாக்க முடியுது, பழைய மாதிரி வேகமா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுது. சோ சாய்ஸ் ரொம்பவே சிம்பிள் இல்லையா? அப்போ இந்த சைட் மேனேஜர், அதாவது நம்ம பிசியோதெரபிஸ்ட் என்னதான் பண்ணுவாரு? அவங்க வெறும் எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களோட ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் மூலமா உங்க மூட்டுகளை இலகுவாக்குவாங்க, தசை இறுக்கத்தை குறைப்பாங்க, உங்க மூளையும் தசைகளும் திரும்பவும் சரியா கோஆர்டினேட் பண்ண வைப்பாங்க, உங்க பேலன்ஸை சரி பண்ணி வலிய கட்டுப்படுத்தவும் அவங்க தான் உதவுவாங்க. இந்த புனர்வாழ்வு, அதாவது பழைய நிலைக்கு திரும்புறதுங்கிறது ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு பயணம் மாதிரி. திட்டமிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும். வாங்க, அந்த பயணத்துல என்னென்ன கட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 6 வாரம் இது ரொம்ப முக்கியமான கட்டம். குணமாயிட்டிருக்க எலும்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். வீக்கத்தை குறைச்சு மெதுவான அசைவுகள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அடுத்த சில வாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா லோட் கொடுக்க ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமா வலிமையை திரும்ப கொண்டு வரணும். கடைசியா 13 வாரத்துக்கு மேல பேலன்ஸ், ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ் மாதிரி பெரிய பயிற்சிகள் பண்ணி பழையபடி முழு ஃபார்முக்கு வரணும். நீங்க ஒரு விளையாட்டு வீரரா இருந்தா அதுக்கு தகுந்த பயிற்சிகளும் இதுல அடங்கும். இப்போதைய புனர்வாழ்வோட இலக்கு ரொம்பவே தெளிவானது. அதை அளக்கவும் முடியும். என்னன்னா, உங்க அடிபட்ட கையிலயோ கால்லயோ அடிபடாத பக்கத்துல இருக்கிற மாதிரி குறைஞ்சது 90% செயல்பாட்டையாவது திரும்ப கொண்டு வரணும். இதுதான் டார்கெட்.
இந்த மேற்கோள்ல சொல்றது தான் இந்த முழு ப்ராசஸோட மையக்கருத்து. அதாவது இது ஒரு பேலன்சிங் ஆக்ட். ஒரு பக்கம் குணமாயிட்டு இருக்கிற எலும்ப பாதுகாக்கிறதும் முக்கியம், அதே சமயம் அது வலுப்பெறதுக்கு தேவையான சரியான அளவு அழுத்தத்தை கொடுக்கறதும் முக்கியம். இந்த ரெண்டையும் சரியா பேலன்ஸ் பண்றது தான் பிசியோதெரபியோட வேலை. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இனிமே ஒருத்தர் மாவு கட்டு போட்டிருக்கிறத பார்த்தா அவங்க சும்மா காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்களா? இல்ல அவங்க உடம்புக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான புனரமைப்பு வேலை நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்களா? அது சும்மா காத்திருப்பில்ல, அது ஒரு ஆக்டிவான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டோட ஆரம்பம். இத மனசுல வச்சுக்கோங்க.